நான் ஒரு பெரிய ஃபுட்டி. அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னமோ மல்டிக்ரெயின் ஓட்ஸுன்னாங்க எங்கள் அம்மா. நான் சொன்னேன் இது மியூஸ்லேவா அப்படின்னு கேட்டேன். தெரில அப்படின்னாங்க. ஒரு டம்ளர் தான் பால் தருவேன்னாங்க. சரி இது ஊற்றுங்க அப்படின்னு. நான் இதை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு செமத்திட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஓட்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த பம்கின் சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. ஸோ இதில் கொஞ்சோண்டு நான் ப்ரோட்டீன் பவுடர் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க, அதை ஆட் பண்ணி அப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒழுங்காக குக்காக இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை மியூஸ்லே அதெல்லாம் வாங்கணுன்னு. ஏன்னா அதோட ரேட்டே செம காஸ்ட்லி, இல்லைனா வாங்கவே முடியாது. இதுங்க டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப கேவலமாக இருக்குது. கொஞ்சமாவது மியூஸ்லே வாங்கினீங்கன்னா ஹனி, அதாவது நேச்சுரலாக கிடைக்கிது பார்த்தீங்களா, புட்கா ஹனி, அந்த மாதிரி ஹனி யூஸ் பண்ணி குடிங்க. சும்மா ப்ளைனாக குடிக்கிறதுனா உங்கள் சுகர், எங்களுக்கு சுகர் இருக்குப்பா, நாங்கள் ப்ளைனாக தான் குடிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக குடிங்க. எனக்கு ஓகே. அதாவது உப்பும் ராகி கஞ்சியும் இதெல்லாம் ஆட் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட் வந்திருக்கு. மியூஸில் நான் சாப்பிட்டதே கிடையாது. சில மியூஸ்லாம் இருக்கும் ஹனி ஆடட் அந்த மாதிரி. இதோட டேஸ்ட்டு ஓகே, சாப்பிட்லாம். கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிடுவாங்க, சுகரி கண்டென்ட் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ சுகராக இல்லை, லைக் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரிலாம் இல்லை. ஸோ மியூஸ்லே லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாலில் ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த பிராண்டுன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஏன்னா இந்த ஓட்ஸ் இருக்குது இல்லைங்களா, சில பேர் கொதிக்க வைக்கும் அப்படியே சூடு பாலில் அப்படியே ஆட் பண்ணுவீங்க. அந்த ஓட்ஸ் நல்லா குக் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் குக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், மீட் யூ லேட்டர்.